ஓகே, இன்னைக்கு டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னா, மினிமம் ஆப்ரேஷன் டு எக்ஸீட் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. அதாச்சும் ஒரு அரே கொடுத்துட்டு ஒரு இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ரேஷனில் ரெண்டு இன்டிஜர் டேக் த டூ ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துட்டு கொடுத்துருக்க அரேல எக்ஸையும் ஒய்யும் எடுத்ததை அரேலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு add min of x comma y into 2 plus max of x comma y anywhere in the array. Note that you can only apply the described operation if nums contains at least two elements. Return the minimum number of operations needed so that okay. இந்த ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஒயில் லூப்புக்குள்ளே நம்ஸ் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் டூ எலமெண்ட்ஸ். அப்போது சைஸ் வந்துட்டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2, அட்லீஸ்ட் 2ங்கிறனால. அப்புறம் minimum number of operations needed so that எப்போ ரிட்டர்ன் பண்ணணும், ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த அரே ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நம்ஸ் ஆஃப் ஐ வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கிற வெளியே வந்துடணும் இல்லையா. அப்போது லெஸ் தென் கே வரைக்கும் தான் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷனில் என்னென்னவெல்லாம் இருக்குன்னா, ரிமூவல் ஆஃப் எலமெண்ட்ஸ், இன்சர்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அப்புறம் அது மட்டும் இல்லை, டேக் டூ ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ அகெயின் சார்ட்டும் பண்ணணும், ரிமூவும் பண்ணணும், இன்சர்ஷனும் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணலான்னா, அரே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு ஸ்டாட்டிக். ஸோ சைஸ் மாற்ற முடியாது. ஸோ ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அரேல. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறதும் முடியாது, ஏன்னா ஸ்டாட்டிக் இல்லையா. சைஸ் அதிகமாக போச்சுன்னா பண்ண முடியாது. பட் ஆனால் இது சைஸ் குறைஞ்சிட்டு தான் வரும். பட் அப்போவுமே இது காஸ்ட்லி ஆப்ரேஷன், அரேல பண்ண முடியாது. ஸோ அரேல பண்ண முடியாதுன்னா வேறு என்ன பண்ணலான்னா, அரே லிஸ்ட்டில் பண்ண முடியும். பட் ஆனால் இது ஏன் இதை பண்ண முடியும்னா, இது வந்துட்டு டைனாமிக்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இன்சர்ஷனும் ஈஸியாக பண்ணிக்கலாம், ரிமூவலும் ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்துட்டு சார்ட் பண்ணணும். கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப்னு போட்டு லிஸ்ட்டை சார்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு இதுவும் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ அடுத்து இருக்கிறது தான் ப்ரையாரிட்டி கியூ. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு கியூ டைப் தான். இதுலேயும் வந்துட்டு என்ன நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பண்ணலான்னா, மின் ஹீப் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் இது வந்துட்டு சார்ட்டாக இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் இது வந்துட்டு டைனமிக், அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் வந்துட்டு அரே லிஸ்ட்டை விட இது பெட்டராக இருக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதனால் இங்கே ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு என்ன அப்ரோச்னா, ப்ரையாரிட்டி கியூவில் வந்துட்டு எல்லா டேட்டாவும் போட்டுட்டு ப்ரையாரிட்டி கியூவில் சார்ட் ஆகிருக்கனால ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த 2 வேல்யூ வச்சு அந்த 2 வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா, இந்த ஃபார்முலாவை இந்த வைல் லூப்குள்ளே அப்ளை பண்ணி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கியூ க்ரியேட் பண்ணணுமா. ப்ரையாரிட்டி
இது எல்லாத்துக்கும் முன்னாடி கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துக்கலாம், இன்டீஜரா லாங்கான்ட்டு. ஸோ நம்ஸ் ஆஃப் I வந்துட்டு 10⁹ வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் லாங்னே போட்டுக்கலாம். பட் ஆனால் அவங்களே இன்டீஜர் அரே தான் வச்சுருக்காங்க, நம்ம ஏன் லாங் போடுறோம்? ஆனால் இவங்க பாஸ் பண்ணுறது இன்டீஜராக தானே பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இந்த இது பண்ணுறப்போ, இந்த ஆப்ரேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ அந்த இன்டீஜர் வந்துட்டு லாங்காக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம priority நம்ம லாங்கே வச்சுக்கலாம். ஃபார் இன்ட் இப்போ வந்துட்டு அந்த அவங்க கொடுக்குற அரே இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம தூக்கி ப்ரையாரிட்டிக்குள்ளே போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு தூக்கி போட்டதுக்கப்புறம் மின்ஹீப் டாட் சைஸ் கண்ட்ரோல் சி, மின்ஹீப் டாட் சைஸ் வந்துட்டு 2 விட பெருசாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது வந்துட்டு மின்ஹீப் டாட் பீக் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம், எரர் வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். பீக்குங்கிறது அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்காட்டும், ரூட் எலமெண்ட் மட்டும். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வந்துட்டு கேயை விட சிறுசாக இருக்கிறப்போ மட்டும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா கேயை விட நம்பர் பெருசாக போயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வரைக்கும் இது கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இன்ட்டு வேணாம், நாம தான் லாங்குன்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா. இல்லை, மல்டிபிள் பண்ணால் தான் லாங் ஆகும். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டாட் போல் மின்ஹீப் டாட் போல் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இங்கே எடுத்துருவோம். இன்ட்டு ஆனால் மின்ஹீப்பில் வந்துட்டு லாங்காக தானே இருக்கும், அப்போது எரர் அடிக்கும் திரும்பியும். ஸோ அதனால் இங்கேயும் லாங்னே போட்டுடலாம். Control C, Control V, and long equal to again min heap dot pole. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எடுத்தோடனே இந்த நம்பர் எக்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். போல்னு போட்டால், பீக்குன்னு போட்டால் ரிமூவ் ஆகாது, பட் வேல்யூ மட்டும் எடுக்கும். ஸோ போல்னு போட்டதுனால வேல்யூவும் சேர்த்து எடுத்துரும் ஹீப்லேருந்து. ஸோ 2 எலமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஆட் இதை வந்துட்டு திரும்பியும் அந்த மின் ஹீப்லேயே போடணும். ஸோ லாங் மாடிஃபை நம் ஈக்குவல் டு மின் மேத் டாட் மின். இது வந்துட்டு மினிமம் நம்பர் இது கொடுக்கும், இதுக்கு நடுவில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நடுவில் இன்ட்டு 2 ப்ளஸ் மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும். ஸோ இதை இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே போட்டிருக்கோம், ஆனால் மின்னுக்கு பதிலாக மேத் டாட் மின், மேக்ஸுக்கு பதிலாக மேத் டாட் மேக்ஸ். அப்படி தான் நம்ம ஜாவாவில் எடுக்க முடியும். ஸோ அதில் எடுத்து வச்சு, ஸோ மாடிஃபை நவர் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ தூரம் பண்ணியாச்சா. ஸோ நவ் தட் யூ அப்ளை த டிஸ்கிரைப்ட் ஆப்ரேஷன் இஃப் note you can apply describe operation if nums contains at least 2 numbers. ஓகே, அது வரைக்கும் இப்போ நம்ம இது இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா. ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஸோ எத்தனை ஆப்ரேஷன், மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நீடுனா இது எத்தனை டைம் நடக்குது இந்த 2 ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ஆன்சர் ப்ளஸ் ப்ளஸ் ரிட்டன் ஆன்சர். ஏதாவது எரர் வருதா? when heap dot add num. ஓகே, நாம் அது லாங்குன்னு போட்டு வச்சுருக்கோம்ல, அப்புறம் எப்படி நம்ம இன்டீஜர் நம்னு சொல்லி எடுக்க முடியும். அதனால்
ஓகே. என்ன எரர் இது? அ, 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 ஆ. ஓகே, ப்ரையாரிட்டி கியூ மின் ஹீப் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீப்பில் போட்டாச்சு. ஆன்சர் 0 வச்சுருக்கோம். ஸோ சைஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸுங்கனால கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கிற வரைக்கும் இது கண்டினியூ பண்ணணும். அண்ட் ஆல்சோ மின் ஹீப் டாட் பீக் வந்துட்டு அந்த இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துட்டு இதை விட சிறுசாக இருக்கணும், கரெக்டாக? ஏன்னா கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருந்தால் வெளியே வந்துடணும். ஸோ அதனால் சிறுசாக இருக்கிற வரைக்கும் போட்டிருக்கோம். லாங் எக்ஸ் ஈக்குவல் டு இது, லாங் ஒய் ஈக்குவல் டு இது, ரிட்டர்ன் ஹான்ஸு. ஓகே. ஓகே, இது ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ 11249 ஓகே. ஸோ 11249 வந்துட்டு இந்த ஹீப்குள்ளே போயிடும். ஸோ இப்போ ஹீப்பில் எப்படி இருக்கும்னா 11249 அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதுவே ஷார்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ கே வந்துட்டு 20. ஓகே, அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ சைஸ் வந்துட்டு 1 2 3 4 5. ஓகே, இங்கே வந்துட்டு சைஸ் வந்துட்டு 5 இருக்குது. அப்புறம் வந்துட்டு இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 வந்துட்டு லெஸ் தென் 20. ஸோ இது ஓகே தான், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ 5 வந்துட்டு கிரேட்டர் தென் 2 இல்லையா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ அதுவும் ஓகே. 1 லெஸ் தென் 20 ரெண்டுமே கரெக்டு. ஸோ இந்த இடத்துல 1 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இப்போது 1 2 4 9 இருக்கும் ஹீப்பு. ஸோ அதே மாதிரி இப்போ திரும்பியும் 1 ரிமூவ் ஆகிட்டு 2 4 9 இருக்கும் இப்போ ஹீப்பு. ஓகே, ஸோ இப்போ மாடிஃபை நம்பர் வந்துட்டு என்ன வரும்னா math டாட் மின் ஆஃப்ங்கிறப்போ math டாட் மின் எக்ஸ் கமா ஒய் 1 கமா 1ல ஸ்மாலஸ்ட் வந்துட்டு 1 into 2 ப்ளஸ் math டாட் மேக்ஸ் ஆஃப் 1 கமா 1 அதுவும் 1 தான் வரும். ஸோ 2 + 1 ஈக்குவல் டு 3 இருக்கும் மாடிஃபை நம்பரு. ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் 1 இருக்கும். ஸோ திரும்பியும் 1 ஆகிட்டு திரும்பி இங்கே வர்றப்போ சைஸ் செக் பண்ணோம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம சைஸ் என்ன இருக்குன்னா 3. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் ஐட்ரேஷனில் இப்போ வந்துட்டு சைஸ் வந்துட்டு 3 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துட்டு 2 வந்துட்டு லெஸ் தென் 20. ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது ஐட்ரேஷனில் அகெயின் 2 4 9 இருக்கிறது வந்துட்டு 2 வந்துட்டு பாப் ஆகிடும். ஸோ 4 and 9. ஸோ இப்போ வந்துட்டு திரும்பியும் ரெண்டாவது ஐட்ரேஷனில் ஒரு நம்பர் மட்டும் எடுக்கணுமா? ஸோ 4 எடுத்துட்டா 9 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த ஐட்ரேஷனில் வந்துட்டு இப்போது எக்ஸில் வந்துட்டு என்ன இருக்கும்? ஓகே, இங்கே வந்துட்டு 2 எக்ஸில் வந்துட்டு 2 இருக்கும், ஒய்யில் வந்துட்டு 4 இருக்கும். 2 4ல் 2 into 2 + 4. ஸோ 4 + 4 8. இப்போ ரெண்டாவது ஐட்ரேஷன் வந்துருச்சு, அதனால் கவுண்ட் வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 2 இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக சைஸ் பார்த்தோம்னா 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகாது, ஏன்னா சைஸ் வந்துட்டு 2 விட பெருசாக இருக்கணும், இல்லை 2 இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே போகாது. ஸோ அப்படியே வெளியே வந்து ரிட்டர்ன் 2 தான் கொடுக்கும். கரெக்டு தான், ஆனால் 4 எக்ஸ்பெக்ட் பண்ணுறானுங்களா? வாட் டூ யூ மீன்? ChatGPT பையன்ட்ட கேட்டுருவோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா கரெக்டான்ட்டு.
I mean, here based on words, incorrect formula modification, possible infinite loop or incorrect. Okay, corrected code வந்துட்டு ஆட் பண்ணணும். நாமளும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, நாம இந்த ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்க ஆட், இந்த ஆட் ஸ்டெப்பே நம்ம போடல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? min heb dot add modified நம் கொஸ்டினே கொடுக்காம அவனுக்கு தெரிஞ்சிருக்கப்போ. லெட்ஸ் சி. கரெக்ட். சப்மிட். பட் தான் சிம்பிள், ட்ரை ரன் பண்ணது தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும், ஏன்னா இங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணோடனே சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளோதான்.